Alright, so in this session நம்ம பார்க்க போற டாபிக் எப்படி ரிமோட் செஷனை செக்யூர் பண்றது. அதாச்சும் ரிமோட் ஆக்சஸ் எடுக்கும்போது டெல்நெட் ஆர் எஸ்எஸ்ஹெச் எடுக்கும்போது எப்படி நம்ம டிவைஸை ப்ரொடெக்ட் பண்றது ஆக்சஸ் லிஸ்ட் மூலமா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த டோபாலஜியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டோபாலஜி வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா, ஸோ இங்கே நம்மளோட அட்மின் இருக்காரு, இங்கே ஒரு கிளைண்ட், ஓகேவா? ஸோ இது நம்மளோட இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ரவுட்டர். லெட்ஸ் சே இந்த இடத்துல ஒரு இன்டர்நெட் இருக்குது. ஸோ அந்த இன்டர்நெட்டோட இந்த ரவுட்டர் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரவுட்டரில் கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் சரி, வியோபிளாக இருந்தாலும் சரி, இந்த ரவுட்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வெறும் இந்த அட்மின் பிசிக்கு மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ வேறு யாருக்குமே இருக்கக்கூடாது. ஸோ லெட்ஸ் சே இப்போ இந்த இடத்துல இன்னொரு கம்ப்யூட்டர், இந்த இடத்துல இன்னொரு கம்ப்யூட்டர் அண்ட் ஸோ அடிஷ்னலாக எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருந்தாலும் ஸோ எந்த கம்ப்யூட்டர்ஸுமே உங்களுக்கு ஆக்சஸ் ஆகக்கூடாது, ஓகேவா? ஸோ நம்ம பிளாக் பண்ணுறது அவங்களுக்கு அந்த டிவைஸோட ஆக்சஸ் தான் பிளாக் பண்ணுறமே தவிர வேறு எதையும் பிளாக் பண்ணல, ஓகே? டெல்நெட்டா டெல்நெட், எஸ்எஸ்ஹெச்னா எஸ்எஸ்ஹெச். ஸோ அந்த ரிமோட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் நம்ம பிளாக் பண்ணுறோம், ஓகே? அதை தவிர நம்ம அவங்களோட இன்டர்நெட் ஆக்சசிபிலிட்டி இல்லைன்னா அந்த ஐபிஐ பிங் பண்ணி பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளாக்கிங் கிடையாது. வெறும் இந்த ரிமோட் ஆக்சஸை மட்டும் நம்ம பிளாக் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட மெயின் கோலே இந்த அட்மினுங்கிற பிசி மட்டும்தான் போய் நம்மளோட ரவுட்டரை ஆக்சஸ் பண்ணணும், வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம டோபாலஜியில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பிசிக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஐபி முதல்ல கான்ஃபிகர் பண்ணிடுவோம். ஐபி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவோம், இல்லைன்னா கான்ஃபிகர் பண்ணிடுவோம். ஸோ ஐபி 1.10ங்கிற ஐபி இருக்குது, /24ங்கிற சப்நெட்டில் இருக்குது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு லேப்டாப் 1க்கு போவோம். ஸோ லேப்டாப் 1ல் 1.20ங்கிற ஐபி இருக்குது, /24ங்கிற சப்நெட்டில் இருக்குது, ஓகே? ரவுட்டரில் எந்த வித கான்ஃபிகரேஷனும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரவுட்டரோட இன்டர்ஃபேஸை போய் முதல்ல கான்ஃபிகர் பண்ணிடுவோம். ஸோ ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் என்ன, gigabit 0/0, ஓகேவா? இன்டர்ஃபேஸ் gigabit 0/0ல ஐபி அட்ரஸ் இஸ் 1.1.255 and it's no shit, okay? ஸோ இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு ஏசிஎல் எழுத போறோம். எதுக்கு ஆக்சஸ் லிஸ்ட்னா, இந்த அட்மின் பிசியோட ஐபி மட்டும் தான் பெர்மிட் பண்ணு அப்படின்னு ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் எழுத போறோம், ஓகேவா? ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் ஸ்டாண்டர்ட் டெல்நெட், ஓகே? நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் மட்டும் தான் எழுதுறேன். ஸோ அதோட நேம் வந்து டெல்நெட். இதில் பெர்மிட் அந்த பிசியோட (1.10.0) இதை தவிர மீதி எல்லாத்தையுமே இப்போ நான் டெனி பண்ணுறேன், ஓகே? ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பெர்மிட் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு ஐபி, மீது எல்லாத்தையுமே நான் டெனி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டை செக் பண்ணிடுவோம், ஓகே? ஸோ நமக்கு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஒரு ஹோஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது, வேறு மீது எல்லாமே டெனி ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எங்கே கான்ஃபிகர் பண்ண போகிறோமா, இன்டர்ஃபேஸ் லெவலில் கிடையாது, நம்ம வெர்ச்சுவல் டெர்மினல் மூலமாக இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். அதாச்சும் லைன் VTY. ஸோ வெர்ச்சுவல் டெர்மினல் லைன்ஸில் போடுறோம், VTY லைன்ஸில். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆக்சஸ் கிளாஸ், இதோட நேம் கேட்குறாங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ண நேம் வந்து டெல்நெட், சாரி டெல்நெட் இன்பவுண்ட், ஓகேவா? ஸோ லாகின்
லோக்கல் நான் என்னோட லோக்கல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் நான் இன்னும் லோக்கல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் அதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதில் நான் கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சஸ் லிஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஆர் ஆக்சஸ் லிஸ்ட் அப்ளை பண்ணுற இடம். ஸோ லைன் V2 போய் இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். லோக்கல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அட்மின் 123 நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டிவைஸில் போய் லாகின் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் அட்மின் பிசிக்குள்ள போகிறேன். ஸோ டெல்நெட் 1.1 connect admin 123. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிவைஸில் போய் ஷோ ஆக்சஸ் லிஸ்ட் கொடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1.10ங்கிற ஐபிலேருந்து மேட்ச் ஆகிருக்கு, பெர்மிஷன் நடந்திருக்கு. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஐபிலேருந்து மட்டும் தான் ஆக்சஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லேப்டாப் 0க்கு போகிறோம். ஸோ இந்த லேப்டாப் 0லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் செஷன் ஹஸ் பீன் க்ளோஸ்ட். ஓகேவா, ஸோ இதனால எடுக்க முடியல, டெல்நெட் எடுக்க முடியல, பிகாஸ் இதோட பெர்மிஷன் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக இந்த ரவுட்டருக்கு போய்க்கிறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே கமாண்டை திருப்பி கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு லாக்ஸ் தெரியுது. ஏன்னா இது டெனி ஸ்டேட்மெண்ட்டை மேட்ச் பண்ணி வருது, வேற யாரும் இங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால பிளாக் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வே டு கான்ஃபிகர் ஆக்சஸ் லிஸ்ட் ஆன் ஃபார் அ ரிமோட் செக்யூரிட்டி பர்பஸ். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.